ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு பாசிட்டிவ் பாரத். இந்த வீடியோவில் எந்த படம் ரிவ்யூ நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு முன்னாடி 3 சீக்வல் வந்திருக்குது. கில்லிக்கு திட்டு 1, 2 வந்து டிடி ரிட்டர்ன்ஸ். இந்த 3 பார்ட்லயுமே இல்லாதது இந்த டிடி நெக்ஸ்ட் லெவல்ல என்ன இருக்குது அப்படிங்கறத இந்த படத்தை வந்து நம்ம பார்க்க தூண்டுறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த டிடி நெக்ஸ்ட் லெவலோட கேஸ்ட் அண்ட் க்ரூ என்னன்னு பார்த்தோம்னா, ஆஸ் யூசுவல் வந்து இந்த தில்லுக்கு திட்டு சீக்வல் வந்து சந்தானம் இல்லாம இந்த படமே இல்லை. அதனால சந்தானம் அவர்கள் வந்து ஹீரோவா வந்து ரோல் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அவர் கூட வந்து யார் யார் நடிச்சிருக்கா அப்படிங்கிற பார்த்தோம்னா, மொட்ட ராஜேந்திரன் ஆகட்டும், யாசிகா ஆனந்த் ஆகட்டும், கஸ்தூரி அண்ட் கௌதம் வாசுதேவ் மேனன், செல்வராகவன், லுலுசபா மாறன், பல பேர் நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருக்குது. இவ்வளவு நட்சத்திர பட்டாளம் இருக்கும்போது படத்தோட கான்செப்ட் எந்த அளவுக்கு இருக்கும், படத்தோட நகைச்சுவை எந்த அளவுக்கு இருக்கும், ஒரு ஆர்வத்தோட இந்த படத்துல போய் உட்காந்து அப்படி நம்ம ஆர்வத்தை வந்து இந்த படம் வந்து நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போச்சா இல்ல ஆஃப் பண்ணுச்சா அப்படிங்கறத இந்த படத்தை அப்படிங்கறத இந்த ரிவ்யூல பார்க்க போறோம். வாங்க ரிவ்யூக்குள்ள போலாம். டிடி நெக்ஸ்ட் லெவல் இந்த படத்தோட கான்செப்ட் பார்க்கும்போது ரொம்ப யூனிக்கா இருந்துச்சு. படத்தோட ட்ரைலர்லயே அந்த கான்செப்ட் சொல்லிட்டாங்க. அதாவது இந்த படத்தோட ஹீரோ வந்து சந்தானம் அவர்கள் வந்து கிஸ் ஆஃப் 47 யூடியூப் சேனல் வச்சிருக்காரு. அந்த யூடியூப் சேனல்ல வந்து படத்தை வந்து ரிவ்யூ வந்து ரேப் மூலியமா பண்றாரு. அப்படி ரிவ்யூ பண்ற அவர் வந்து ப்ரிவியூ ஷோ பாக்குறேன்ட்டு ஒரு தியேட்டர்ல போய் ஃபேமிலியோட மாட்டிக்கிறாரு. ப்ரிவியூ ஷோ பார்க்க போறோன்னு தியேட்டருக்குள்ள தான் மாட்டிக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, தியேட்டருக்குள்ள மாட்டிக்கல, அவர் வந்து அந்த படத்துக்குள்ளேயே மாட்டிக்கிறாரு. அவர் படத்துக்குள்ள மாட்டிக்கிறாரு. அவர் எப்படி தப்பிச்சாரு, அவரோட அப்பாவாகட்டும் அம்மாவாகட்டும் வந்து தங்கச்சி லவ்வரு இந்த எல்லாத்தையும் வந்து எப்படி காப்பாத்துறாரு, இந்த கிளைமேக்ஸ்ல வந்து இவர் வந்து வெளியே வந்தாரு அந்த படத்தை விட்டு எல்லாத்தையும் காப்பாத்திட்டு அப்படிங்கிறது அந்த படத்தோட ஓவரால் கான்செப்ட். என்னடா கான்செப்ட் கேட்கும்போது அவ்வளவு வித்தியாசமா இருக்கு. ஆமாப்பா, அவரோட கான்செப்ட் கேட்கும்போது அவ்வளவு வித்தியாசமா இருக்கு, ரொம்பவே யூனிக்கா இருந்துச்சு. பட் இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம்னா, படத்துல வந்து நிறைய காமெடி வந்து ஆன் அண்ட் ஆஃபாவே தான் இருக்குது. கண்டிப்பா வந்து ஸ்பாய்லர் கட்ஸ் இருக்கும். அதனால வந்து இதோட இந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு போய் படத்தை பார்த்துட்டு வந்து இந்த ரிவ்யூ பாக்குறது உங்களுக்கு பெட்ரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் படத்தோட பிளஸஸ் பத்தி நம்ம சொல்லும் போது என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா, படத்தோட பிளஸே படத்தோட ஸ்கிரீன் பிளே தான். படத்தோட ஸ்கிரீன் பிளே வைஸ் அவ்வளோ நல்லா இருக்குது. அதாவது படத்தோட ஸ்கிரீன் பிளே வந்து யூனிக்கா இருந்தா தான் வந்து எல்லாத்துக்கும் வந்து அட்ராக்ட் ஆகும். அந்த விதத்துல வந்து படத்தோட ஸ்டார்டிங் டு எண்டிங் வந்து இந்த யூனிக்கான சீன்ஸை வந்து நிறையவே வந்து பிளேஸ் பண்ணிருக்காங்க நிறைய இடத்துல. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இந்த படத்தோட ஓப்பனிங் சீன்ல வந்து இக்கிஸ் பிரசாந்த் அவர்கள் வந்து தியேட்டர்ல போய் மாட்டிக்கிற சீன்ல இருந்தே வந்து படம் வந்து ரொம்ப எங்கேஜிங்கா கொண்டு போறாங்க. பட் வந்து சந்தானம் அவர்களோட ஓப்பனிங் சீன் வந்து அவ்வளோக்கா யூனிக்கா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அட் சேம் டைம் வந்து அவர் வந்து தியேட்டருக்குள்ள மாட்டினதுக்கு அப்புறம் படம் எப்படி போகுது அப்படிங்கறத நம்ம படத்தோட ஓவரால் கான்செப்ட். அந்த விதத்துல பார்க்கும்போது அவர் தியேட்டருக்குள்ள போன உடனே வந்து அவங்களோட ஃபேமிலி வந்து மாட்டிக்கிறாங்க. சந்தானம் அவர்கள் வந்து ஸ்கிரீனுக்குள்ள போய் மாட்டினதுக்கு அப்புறம் நடக்கிற அவ்வளோ அட்ராசிட்டிஸ்க்குமே வந்து முக்கியமான பிளஸ் அமைஞ்சது யாருன்னு பார்த்தா மொட்டராஜனோட காமெடி தான். அவர் வந்து இதுக்கு முன்னாடி நிறைய காமெடி வந்து வல்கராவே கொண்டு போயிருக்காரு. பட் இந்த படத்துல அவரோட காமெடி என்னதான் சின்ன சின்ன இடத்துல வல்கரா இருந்தாலுமே நிறைய இடத்துல சந்தானம் அவர்களே காப்பாத்துறே இந்த மொட்டராஜன் தான் சொல்லி ஆகணும். அந்த அளவுக்கு வந்து அவரோட காமெடி நிறைய இடத்துல நல்லாவே இருந்துச்சு. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, அந்த எலி காமெடி படத்தோட ப்ரீ கிளைமேக்ஸ்ல வர அந்த எலி காமெடி ஆகட்டும், அவர் வந்து ஸ்டார்டிங்ல அந்த மேஸ்திரின்னு சொல்லுவார் பாத்தீங்களா, அந்த சீன்ஸ் ஆகட்டும், அம்மா வந்து கலாய்க்கும் போது சந்தானம் கொடுக்குற ரியாக்ஷன் வந்து ஓ அம்மாவா தங்கச்சியான்ட்டு அப்படி சொல்ற சீன் ஆகட்டும், இந்த மாதிரி பல இடத்துல அவரோட காமெடி வந்து நிறையவே நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி மொட்டராஜேந்திரன் அவர்கள் வந்து சந்தானம் கிட்ட இந்த இடத்துல ஹியூமர், உனக்கு ஹியூமர் நிறைய இடம் கொடுக்குறேன்லப்பா, அதுக்கு அப்ப இந்த இடத்துல வந்து ஹியூமர் பண்றேன்னு சொல்ற சீன்ல வந்து எனக்கு பச்சையாவே தெரிஞ்சு அவருக்கு ஹியூமர் ஸ்பேஸ் வந்து படத்தில் நிறையவே கொடுத்துருக்காங்கிறத அந்த ஸ்கிரீன்லயுமே சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிறது சொல்ல போனா அவருக்கு அந்த அளவுக்கு ஸ்பேஸ் கொடுத்ததுனால இந்த படம் வந்து ஓரளவுக்காவே தேர முடிஞ்சுன்னு சொல்லணும். படத்தோட இன்னொரு பிளஸ் என்னன்னு பார்த்தோம்னா, சின்ன சின்ன இடத்துல வர அந்த ஒன்லைன் காமெடிஸ் தான் அவ்வளவே நல்லா இருந்துச்சு. சந்தானம் அடிக்கிற ஒவ்வொரு ஒன்லைன் பஞ்சுமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி வந்து 3 சீக்வல்லையுமே அவரு பேய் எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்றாரு அப்படிங்கிறது இருந்துச்சு. பட் இந்த படத்துல வந்து அவரு பேய்கிட்ட மாட்டிக்கிறத வந்து அவஸ்தப்படுறது, அவர் மத்தவங்களை காப்பாத்துறது அப்படின்ட்டு பார்க்கும்போது இது அவ்வளவே நல்லா இருந்துச்சு. ஒன்லைன் காமெடி எல்லாம் கம்மி பண்ணிக்கிட்டு இந்த படத்துல என்ன தேவையோ அதை வந்து அவ்வளவு நல்லாவே கொடுத்திருக்காரு. பட் அவரோட கேரக்டரைசேஷன், பாடி லாங்குவேஜ், அவர் ப்ரோன்னு சொல்றது அதெல்லாம் வந்து ரொம்பவே இரிட்டேட் ஆச்சுன்னு தான் சொல்லணும். மற்றபடி அவரோட கேரக்டரைசேஷன் ஆகட்டும், அவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்றது ஆகட்டும் எல்லாமே அவ்வளவு நல்லா இருந்துச்சு. படத்துல இன்னும் நிறைய பிளஸஸ் இருக்குது. பட் அதையும் தாண்டி மைனஸ் என்னன்னு பார்த்தோம்னா, படத்தோட ஸ்கிரீன் பிளேல வந்து எல்லா சீக்வன்ஸுமே வந்து தனித்தனி பார்ட்டாவே எடுத்திருக்காங்க. தனித்தனி பார்ட்டா எடுத்தது பிரச்சனை கிடையாது. பட் வந்து இந்த தனித்தனி பார்ட்டுமே வந்து அவசரமா முடிச்சாகணும் அப்படின்ட்டு ரொம்பவே வந்து டக்கு 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 இந்த சீன் முடிச்ச அந்த சீன், இந்த சீன் முடிச்ச அந்த சீன், இந்த சீன் முடிச்ச அந்த சீன் அவ்வளவு ஃபாஸ்டா எல்லா சீனையும் போட்டு குழப்பி வச்சிருக்காங்க சொல்லணும். இதுக்கு எக்ஸாம்பிளா வந்து பல சீன்ஸ் இருக்குது. இதுல வந்து கௌதம் வாசுதேவ் மேனன் அவரோட போர்ஷன் வந்து தனியா துண்டா கட் பண்ணி வச்சுட்டாலுமே படத்துல எந்த யூஸ்மே கிடையாது. அந்த அளவுக்கு வந்து அவரோட கான்செப்ட் வந்து அப்படியே தனியா அவரோட சீக்வன்ஸ் போகுது. அவருக்கும் ரெடின் கிங்ஸ்லிக்கான கான்செப்ட் ஆகட்டும், அவருக்கும் சந்தானத்துக்கான சீன் ஆகட்டும், அவருக்கும் யாசிக்கானத்துக்கு சீன் ஆகட்டும், எல்லாமே வந்து எதுக்கு இந்த சீனா வச்சாங்க அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்குது. என்னதான் நம்ம வந்து இந்த சீன்ஸ் எல்லாத்தையும் மைனஸா சொன்னாலுமே இதை வந்து ரைட்டிங்ல பார்க்கும்போது ஆகட்டும், அவங்க பர்ஃபார்ம் பண்ண விதத்துல பார்க்கும்போது இது எல்லாமே வந்து அவங்க வந்து காமெடி போர்ஷனா தான் ட்ரை பண்ணிருக்காங்க. இது ஒர்க் அவுட் அவங்க நம்பிக்கையில ட்ரை பண்ணிருக்காங்க. பட் நமக்கு எல்லாம் தான் வந்து ரொம்பவே வந்து அநாயகா தெரிஞ்சு. அதே மாதிரி படத்துல இன்னொரு பிளஸ் என்னன்னு பார்த்தோம்னா, படத்தோட
அப்புறம் செட்டு தான். படத்தோட ஆர்ட் டைரக்ஷன் டீம் வந்து அவ்வளவு நல்லாவே ஒர்க் பண்ணிருக்காங்க. அந்த அந்த கப்பல் ஆகட்டும், இந்த தீவு, அந்த 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 பங்களா, இந்த மாதிரி எல்லா சீக்வன்ஸும் பார்ட்டா பார்க்கும் போதுமே அவ்வளவு சூப்பரான ஒரு ஆர்ட் டைரக்ஷன் டீம் வந்து ஒர்க் பண்ணிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி படத்துல இன்னொரு பிளஸ் என்ன அப்படின்னு பார்த்தா படத்தோட எடிட்டிங் தான். படத்தோட எடிட்டிங் வந்து நிறைய இடத்துல டிரான்சாக்ஷன் சீன்ஸ் வந்து சொல்லியே காட்டுறாங்க. அதே மாதிரி வந்து படத்தோட கிளைமேக்ஸ்ல வந்து அந்த டைட்டில் ரோலோட ஆகட்டும், சப்டைட்டில் வர்ற சீன் ஆகட்டும், இந்த சீன் எல்லாமே வந்து எடிட்டிங் வைஸ் அவ்வளவு சூப்பரா பண்ணிருக்காங்க. இந்த எடிட்டிங் வைஸ் தான் வந்து நம்ம சிரிப்பு வருதே தவிர படத்துல வர அந்த ஒன்லைன் காமெடிக்கோ அவங்க ரியாக்ஷன் கொடுக்கறக்கோ சிரிப்பு வரல. இந்த மாதிரி எடிட்டிங்ல வர்றது, இந்த மாதிரி ஒவ்வொரு கான்செப்ட் தான் நமக்கு சிரிப்பு வருதே தவிர அந்த ஒன்லைன் காமெடிக்கு வந்து நமக்கு ஒரு துளி கூட சிரிப்பே வரல அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். என்னடா சிரிப்பே வரலன்னு பார்த்தா படத்துல வந்து சந்தனம் அவ்வளவு ஒரு மோசமான காமெடியா பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தா அப்படி கிடையாது. இந்த காமெடிங்கிறது சப்ஜெக்டிவ் தான். சில பேருக்கு சிரிப்பு வரலாம், சில பேருக்கு சிரிப்பு வரலாம், வராமே போகலாம். அந்த வயசு பார்க்கும்போது எனக்கு நிறைய சீன்ல வந்து சிரிப்பே வரலன்னு தான் சொல்லணும். மொட்டராஜன் அவர் பண்ற காமெடி வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி லொல்லு சபா குளிர்னு சொல்ற சீன் ஆகட்டும், அவர்கிட்ட அவங்க அந்த ஒரு மொழியில பேசிட்டு போய் இதுக்கான மீனிங் கேட்கறதுக்கு அந்த காமெடி ஃபைட் சீன் வரும், அதாகட்டும். கிளைமேக்ஸ்ல வந்து அந்த காரை வச்சு பண்ற சீன் ஆகட்டும், இந்த மாதிரி பல சீன் வந்து காமெடி வந்து நல்லாவே ஒர்க் அவுட் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி அந்தந்த இடத்துல காமெடி ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாலுமே ஓவராலா படம் பார்க்கும்போது நிறைய இடத்துல காமெடியா வந்து ஒர்க் அவுட் ஆகல அப்படிங்கிறது எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு. அதாவது அவங்க காமெடி ஒர்க் அவுட் பண்ணாம ஒர்க் அவுட் ஆகலைன்னா ஞாபகம், பட் நிறைய இடத்துல காமெடி ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. பட் நமக்கு ஏன் சிரிப்பு வரல அப்படிங்கறதுதான் வந்து ஒரு பிரச்சனையாவே இருக்குது. அதே மாதிரி நிழல்கள் ரவி அவர்கள் வந்து இந்த கேஜிஎஃப் படத்துக்கு வர வாய்ஸ் ஓவருக்காகவே வச்சிருக்காங்க. அது இந்த படத்துல வந்து இவர் வந்து அந்த டைரி படிச்சா மட்டும்தான் அந்த பிளாஷ்பேக் போகும் அப்படின்ட்டு இவர் வந்து அந்த கேஜிஎஃப் டோன்லயே இன்னும் வச்சிருக்காங்க. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி பாட்டு ஆகட்டும், டிக்கிலோனா அந்த சந்தனமோட அந்த படம் ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய படத்துல வந்து அந்த வாய்ஸ் ஓவர் பண்றது, அந்த இந்த மாதிரி இந்த பாத்ரூமுக்கு வர அநாயகான காமெடி இல்லைன்னா வாய்ஸ் ஓவர், இந்த காமெடியை வச்சு நிழல்கள் ரவி யூஸ் பண்ணிட்டு இருக்காரு சந்தனம் அவர்கள் அப்படிங்கிற ஒரு டவுட்டும் வருது. அதே மாதிரி டெக்னிக்கல் டீமான சினிமாடெஃப் டீம் ஆகட்டும், அதே மாதிரி மியூசிக்கான அஃப்ரோ டீம், இவங்க ரெண்டு பேரும் வந்து தனக்கு கொடுத்த வேலையை நல்லாவே பண்ணிருக்காங்களே தவிர படத்துல எலிவேஷனுக்கு எந்த அளவுக்குமே உதவல அப்படிதான் சொல்லி ஆகணும். படத்துல செல்வராகவன் அவர்கள் நடிச்சிருக்காங்க. செல்வராகவன் அவர்கள் வந்து இந்த படத்துல நடிச்சிருக்காரு. இந்த படத்துல அவர் வந்து ஒரு தியேட்டர், ஒரு சோஃபா அதை உட்காந்துக்கிட்டு நம்ம சந்தனம் அவர்கள் வந்து என்ன படப்படுத்துறாரு அப்படிங்கிறது அவர் ஒரு ரோல். அந்த ரோலை வந்து அவர் ரொம்ப சிறப்பாகவே பண்ணியிருக்காரு. அவர் வர சினிமா வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அட் சேம் டைம் வந்து எனக்கு இந்த கஸ்தூரியா, அதாவது கிசா 47, அதாவது சந்தனம் அவர்களோட அம்மாவா கஸ்தூரி அவர்கள் நடிச்சிருக்காங்க. அதாவது அவங்க வந்து ஸ்கிரீனுக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி வரைக்குமே வந்து அவ்வளவு குடும்ப பெண்ணா நடிச்சிட்டு அப்படியே ஸ்கிரீனுக்குள்ள பார்க்கும்போது அவங்க வந்து அவ்வளவு மாடர்னா காட்டுறாங்க. இன்ஃபேக்ட் வந்து படத்தோட ப்ரீ கிளைமேக்ஸ், அந்த கிளைமேக்ஸ் போற சீன்லாம் வந்து அந்த ஒரு சாங் போட்டு வந்து டான்ஸ் எல்லாம் ஆடுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு சீன்லாம் தேவையா? அதாவது இதுக்கு முன்னாடி அவங்க அம்மாவை காமிச்சுக்கிட்டு இங்க வந்து ஒரு மாடர்னா காட்டுறது, இந்த மாதிரி டான்ஸ் ஆட வைக்கிறதா தேவை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதே மாதிரி படத்துல மியூசிக் ஒரு இடத்துல எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருச்சு. அது என்னன்னு பார்த்தா படத்தோட கிளைமேக்ஸ்ல வந்து மொட்டராஜேந்திரன் அவர்கள் வந்து ஒரு மியூசிக் போட்டிருப்பாரு. அதாவது மணிகேஷ்ல இருந்து எடுத்து போட்டிருக்காரு அப்படிங்கறது தெரிஞ்சாலுமே அதை ஒர்க் அவுட் பண்ற விதமாகட்டும், மியூசிக்கே அந்த டியூனை என்னதான் எடுத்து போட்டாலுமே அதுக்கு தகுந்த மாதிரி அந்த லிரிக்ஸை எழுதி அதை வந்து மொட்டராஜேந்திரன் அவர்கள் வந்து ஃபிட் பண்ண விதம் வந்து அவ்வளவு நல்லாவுமே இருந்துச்சு. அதே மாதிரி படத்தோட வந்து கிளைமேக்ஸ்ல மொட்டராஜன் அவர்கள் வந்து அந்த கைத்தில் தொங்கர் சீன் ஆகட்டும், அந்த குட்டி பசங்களோட சைக்கிள் ஓடிட்டு வர சீன் ஆகட்டும், இதெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பட் படத்துல கிராபிக்ஸ் வைஸ் பார்க்கும்போது ரொம்பவே போரா தான் இருந்துச்சு. அந்த நெருப்பை வந்து தூக்கி தலையில வைக்கிற சீன் ஆகட்டும், அவர் கிளைமேக்ஸ்ல ஜம்ப் பண்ற சீன் ஆகட்டும், இந்த மாதிரி பல சீன் வந்து கிராபிக்ஸ் வந்து அவ்வளவு முக்கியவே பண்ணியிருக்காங்க. ஓவரால் இந்த படம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம்னா கண்டிப்பா தியேட்டர்ல வந்து குழந்தைங்களோட போய் பார்த்தா குழந்தைகளுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஓவராலா இந்த சந்தனம் அவர்களோட டிடி நெக்ஸ்ட் லெவல் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தோம்னா கண்டிப்பா இந்த டிடி நெக்ஸ்ட் லெவல் வந்து நெக்ஸ்ட் லெவல் போறதுக்கான முயற்சி தான் எடுத்ததே தவிர போயிச்சா இல்லையாங்கிறது நெக்ஸ்ட் பார்ட்ல பார்ப்போம். இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் நெக்ஸ்ட் லெவலில் போறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு பாசிட்டிவா பேசணும்னு பார்த்தா தர்தினியம் முடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கேன்.